இனி நாங்கள் கெஸ்ட்ரைட்டிஸ் என்ற நோய்க்கு வருவோம். கெஸ்ட்ரைட்டிஸ் என்று சொல்லப்படுவது உங்கள் இரைப்பையிலே உள்ள கலங்களிலே ஏற்படக்கூடிய அலர்ச்சி அல்லது இன்ஃப்ளமேஷன் என்று சொல்வார்கள். இது தீவிரமாகும் பொழுது கெஸ்ட்ரிக் அல்சர் அல்லது புண் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமான ஒரு காரணம் தான் ஹெலிகோபாக்டர் பைலோரி எனக்கூடிய ஒரு பாக்டீரியா. மற்றது ஹை ஆசிட் இரிட்டேஷன். அடுத்தது NSAID என்று சொல்லக்கூடிய நாப்ரோக்சன், ப்ரூஃபன், டைக்ளோஃபினெக் சோடியம் போன்ற மருந்துகள் காரணமாகவும் இந்த லைனிங்கிலே இன்ஃப்ளமேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் ஸ்ட்ரெஸ் கூட இதற்கு காரணமாக இருக்கும். இவற்றுக்கு நாங்கள் நோன்புக்கு முன்னரே பரிகாரம் செய்ய வேண்டும். ஆக்டிவ் கேஸ்ட்ரிக் அல்சர் உள்ளவர்கள் நோன்பு பிடிக்காமல் இருப்பது சிறந்தது. அல்சர் என்ற புண்ணு வகைகள் மேலும் பாரதூரமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு தகவல், 2025ஆம் ஆண்டிலே இந்தோனேசியாவிலே ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 320 பேர் இந்த ஆராய்ச்சியிலே பங்கு பெற்றார்கள். அனைவரும் முஸ்லிம்கள். இந்த நோன்பு காலத்திலே அவர்கள் அனைவருமே கெஸ்ட்ரைட்டிஸ் நோயுள்ளவர்கள். அவர்களே இந்த ஆராய்ச்சியின் மூலம் பெறப்பட்ட விளைவுகளை ஆராய்ந்த போது முதலாவது கிழமை அல்லது 2வது கிழமையிலே சிம்டம்ஸ் அதிகமாகி 3, 4வது கிழமைகளே நோன்பு காலங்களிலே அவருடைய சிம்டம்ஸ் குறைந்ததாக இந்த ஆராய்ச்சியிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. பொதுவாக கெஸ்ட்ரைட்டிஸ் அல்லது கெஸ்ட்ரிக் அல்சர் டிசீஸ் உள்ளவர்கள் அவர்களுடைய வைத்தியர்களிடம் அனுமதியை கேட்டு நோன்பு பிடிப்பது சிறந்ததாக இருக்கின்றது. கெஸ்ட்ரைட்டிஸ் மருந்துகள் அல்லது கெஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸுக்கு கொடுக்கப்படும் மருந்துகளை எடுப்பதற்கு சிறந்த நேரம் என்ன என்பதை நாங்கள் முதலிலே பார்ப்போம். இவற்றை எடுப்பதற்கு அதிகாலையிலே சஹர் நேரத்திலே சஹர் வைப்பதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னால் இந்த மருந்தை, அதாவது ஒமிப்ரசோலையோ அல்லது லான்சப்ரசோலையோ நீங்கள் சஹர் வைப்பதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னால் எடுப்பது சிறந்தது. அதே போலவே இஃப்தார் நேரத்திலே தண்ணீரை குடித்துவிட்டு ஈச்சம்பழம் ஒன்றை சாப்பிட்ட பின்னர் உடனடியாக அந்த மருந்தை எடுத்த பின்னர் ½ அன் ஹவருக்கு பிறகு உங்களுடைய சாப்பாட்டை சாப்பிடுவது தான் சிறந்ததாக இருக்கின்றது. இவ்வாறாக கெஸ்ட்ரைட்டிஸ் மற்றும் GERD பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. உணவு சம்பந்தமான முறையிலே இவற்றை இவ்வாறு நாங்கள் தடுக்கலாம், எந்தெந்த உணவு வகைகளை நாங்கள் உட்கொள்வதனால் இதனுடைய சிம்டம்ஸை குறைக்கலாம் என்பதை இன்னொரு வீடியோவிலே பார்ப்போம்.